ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மொபைல் இருக்குது. 5 மொபைல். ஸோ 5ல் 6 மொபைல் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாம்சங் கேலக்ஸியில் ஜெட் ஃப்ளிப் 5ன்னு சொல்லிட்டு ஒரு தரமான மொபைலு. ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தம்பி யூஸ் பண்ணுறாப்புல, செக் பண்ணுறாப்புல. சரியா? இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ரேட் போட்டிருக்காருப்பா? 25,500, அதாவது 25,500. ஸோ மொபைலில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அந்த லப்பர் வரும் பார்த்தீங்களா, சுற்றி பீடிங்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த டிஸ்பிளே நகலாமல் இருக்கிறதுக்கு ஒரு பீடிங் இருக்கும், எங்கேயும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்றது. அந்த பீடிங் வந்து இந்த இடத்துல கேப்பில் தெரியுதா? இந்த இடத்துல ஒரு சும்மா ஒரு விரல் அளவுக்கு, இந்த விரல் அளவுக்கு காணும். அது உடஞ்சிருச்சுன்னு அதான் காண மிஸ்ஸி பிஞ்சிருச்சு அது. சரியா? ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8 GB ரேமு, 256, சாம்சங் கேலக்ஸியில் ஜெட் ஃப்ளிப் 5. சரியா? 5ன்றது இதுதான். இப்போ இதுக்கப்புறம் மாடல் இருக்கா? அவன் 6 வந்திருக்கா? 5 தான் வரப்போகுது. சாம்சங் கேலக்ஸி ஜெட் ஃப்ளிப்பு 5. இதுக்கப்புறம் 6 வர வேண்டியிருக்கு. வருதா என்னன்னு தெரில. ஆனால் இது எப்படி பார்த்தாலும் ஒரு லட்ச ரூபா ஃபோன் தானே இது. 1 லட்ச ரூபா ஃபோன் இது. ஸோ இப்போ என்னென்னா அந்த இடத்துல அந்த இது மட்டும் உடஞ்சிருக்கிறதுனால இதோட ப்ரைஸை வந்து நம்ம ரொம்ப குறைச்சி தரோம். 25,500, 25,500. மற்றபடி வேறு எந்த இஷ்யூமே இல்லைல்ல. மற்றபடி வேறு எந்த இஷ்யூமே இல்லை. மொபைல் தெளிவாக இருக்குது. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ளிப்பு வந்து நீங்கள் மூடுன்னு திறக்கும்போது உஷாராக திறக்கணும், மூடணும். அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. மற்றபடி சூப்பராக இருக்குது மொபைலு. ஸோ இதோட விலை திரும்பவும் சொல்கிறேன், 25,500. டிஸ்பிளேலாம் நல்லாயிருக்கு, எந்த இஷ்யூமே கிடையாது. சரியா? இதோட அடுத்த மொபைலுக்கு போயிடுவோம். ஐஃபோனில் வந்து 11. ஐஃபோன் 11 இதோட ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தெரியுமா? 128 ஜிபிங்க. இது ஒரிஜினல் டிஸ்பிளே தான். டிஸ்பிளேலாம் எதுவுமே மாற்றலை கொள்ளலை. சரி 64 ஜிபியா இது? ஐஃபோன் 11 64 ஜிபி ஒரிஜினல் டிஸ்பிளே. பேட்ரி வந்து 98% இருக்குது. இதில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் டாட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் டாட்டு. ஸோ லாங்காக ஜூம் பண்ணால் கொஞ்சம் தெளிவாக சொல்லுப்பா. இந்த ஒரு மூவிங் மாதிரி தெரியல. ஆமாம், இதுக்கெல்லாம் இல்லை, அப்படி வருது. ஜூம் பண்ணால் வருதா? தெரியுதா உங்களுக்கு? அது வந்து கேமராவில் ஏதாவது டெஸ்ட் இருக்கும். சரி, ஓகே. அதெல்லாம் வந்து மைனர் ஃபால்ட்டு தான் அதெல்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் 11 64 ஜிபி. பேட்ரி ஹெல்த் வந்து 98 இருக்குது. டிஸ்பிளேயில் பிளாக் பாயிண்ட்டு. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் 9,500 10,000, 10,000க்கு தரோம். அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடு, 128ன்னு சொல்லிட்டு போனான். அப்படியா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விவோவில் வந்து V20ன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல், பாக்ஸு மொபைல் இருக்குது. இது வந்து 5G கிடையாதுல்ல, இது 5G கிடையாது, 4G தான் இது. மொபைலு, ஸ்னாப் ட்ராகனு 8128. சரிங்களா? ஆமாம், பேக் டோரில் லேசாக உடஞ்சி வேறு இருக்குது. மற்றபடி மொபைல் நல்லா இருக்குது. விலை வந்து 8,000 ₹8,000. இது வந்து ஐஃபோன் XR. இது பேக் டோர் ஃபுல்லாக உடஞ்சிருக்கு. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து 9,500 போட்டிருக்காரு. ஜிபி எவ்வளோவா? 128. ஃபேஸ் ஐடி வராது. ட்ரூ டோன் ஒர்க் ஆகுது. டிஸ்பிளே ட்ரூ டோனும் ஒர்க் ஆகலை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை அதிகம் தான். இது ட்ரூ டோன் ஒர்க் ஆகலை, ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகலை. ஐஃபோன் XR 80%. விலை வந்து எவ்வளோ போட்டிருக்காப்புல? 9,300. இது வந்து பார்த்திங்கன்னா விவோ V27. இது
V228. விவோ V27 8 GB RAM 128. இந்த மொபைலில் என்ன இஷ்யூனா பேக் டோர் மட்டும்தான் உடஞ்சிருக்கு. கேமராலாம் எப்படி இருக்குது பாரு. விவோ V27 8 GB RAM 128. கேமராலாம் நல்லா இருக்குது பஸ். கேமராலாம் சூப்பராக இருக்குது. மொபைல் தெளிவாக தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 14,500. இதுக்குள்ளே ஒரு ஐஃபோன் இருக்கா? ஆமாம், அதுவும் ஐஃபோன் XR தான் அது. அதுவும் 9,800 ஆமாம், 9,800. அது 9,300. தான் இதெல்லாம். ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் பஸ்.